அதிகாரம் 24. யூதா அரசர் யோவாசு. யோவாசு அரசரான போது அவருக்கு வயது 7. அவர் எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். பெயர் சபாவை சார்ந்த சிபியா என்பவரே அவருடைய தாய். குரு யோயதாவின் வாழ்நாள் முழுவதும் யோவாசு ஆண்டவர் பார்வையில் நேரியன செய்தார். யோயாதா அவருக்கு 2 பெண்களை மணமுடித்து வைத்தார். அவர்கள் வழியாக அவருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர். பின்னர் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க யோவாசு விரும்பினார். எனவே அவர் குருக்களையும் லேவியரையும் ஒன்று கூட்டி அவர்களிடம், நீங்கள் யூதா நகர்களுக்கெல்லாம் சென்று உங்கள் கடவுளின் இல்லத்தை ஆண்டுதோறும் பழுது பார்க்க இஸ்ரேல் எங்கும் பணம் திரட்டுங்கள், இதனை விரைவாகச் செய்யுங்கள் என்றார். ஆனால் லேவியர் அதை விரைவாகச் செய்யவில்லை. ஆகையால் தலைமை குரு யோயாதாவை அரசர் அழைத்து, ஆண்டவரின் அடியாராகிய மோசே உடன்படிக்கை கூடாரத்திற்காக இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வரி கொடுக்குமாறு பணித்தார். அவ்வரியை யூதாவிலும் எருசலேமிலும் லேவியர் வசூலிக்காமல் இருப்பதை நீர் ஏன் கண்டிக்காமல் இருக்கிறீர்? அந்த தீய பெண் அத்தலியாவும் அவளுடைய புதல்வர்களும் கடவுளின் இல்லத்தினுள் வன்முறையாய் நுழைந்து ஆண்டவரின் இல்லத்து புனித பொருட்களை எல்லாம் கொள்ளையிட்டு அவற்றை பாகால்களுக்காக பயன்படுத்தினார்கள் என்றார். பின்னர் அரசரின் கட்டளைக்கேற்ப ஒரு பெட்டியை செய்து அதை ஆண்டவரின் இல்லத்து வாயிலுக்கு வெளியே வைத்தனர். கடவுளின் அடியார் மோசே பாலை நிலத்தில் இஸ்ரேலருக்கு கட்டளையிட்ட வரி பணத்தை ஆண்டவருக்கு கொண்டு வாருங்கள் என்று யூதாவிலும் எருசலேமிலும் பறைசாற்றினார். இதை கேட்டு எல்லா தலைவர்களும் மக்களும் மகிழ்ச்சியுற்று தங்கள் வரிப்பணத்தை கொண்டு வந்து பெட்டியில் போடவே பெட்டியும் நிறைந்தது. பெட்டியில் பணம் நிறைந்து விட்டதைக் கண்ட லேவியர் பெட்டியை அரசரின் அலுவலரிடம் எடுத்துச் சென்றனர். அரசரின் செயலரும் தலைமை குருவின் அலுவலரும் பெட்டியில் இருக்கும் பணத்தை கொட்டி எடுத்த பின் அதை திரும்ப அதன் இடத்திலேயே வைத்தனர். இவ்வாறு அவர்கள் நாள்தோறும் செய்து ஏராளமாக பணம் சேர்த்தனர். அதை அரசரும் யோயாதாவும் ஆண்டவரின் இல்லப்பணியை கவனித்து வந்த வேலையாட்களிடம் கொடுத்தனர். அவர்கள் ஆண்டவரின் இல்லத்தை புதுப்பிக்க கொத்தனார்களையும் தச்சர்களையும் கூலிக்கு அமர்த்தினார்கள். ஆண்டவரின் இல்லத்தை வலுப்படுத்துமாறு இரும்பு வேலையிலும் வெண்கல வேலையிலும் தேர்ச்சி பெற்றோரையும் வேலைக்கென அமர்த்தினார்கள். வேலையாட்களின் பொறுப்பில் கடவுளின் இல்லத்தை புதுப்பிக்கும் பணி விரைவாக முன்னேறியது. அவர்கள் முன்னைய நிலைக்கு அதனை கொணர்ந்து இன்னும் வலுப்படுத்தினார்கள். வேலைகள் எல்லாம் முடிந்த பின் எஞ்சியிருந்த பணத்தை அரசருக்கும் யோயாதாவுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அவர்கள் அதை கொண்டு ஆண்டவரின் இல்ல பணிக்கான பாத்திரங்களையும் திருப்பணி எரிபலி ஆகியவற்றுக்கான பாத்திரங்களையும் கிண்ணங்களையும் பொன்னாலும் வெள்ளியாலும் ஆன பாத்திரங்களையும் செய்தார்கள். யோயாதாவின் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரின் இல்லத்தில் எரிபலிகள் தொடர்ந்து செலுத்தப்பட்டன. யோயாதா நிறை ஆயுள் கண்டு முதுமை எய்தி இறந்தார். அவர் இறந்தபோது அவருக்கு வயது 130. அவர் இஸ்ரேலில் கடவுளுக்கும் அவரது இல்லத்துக்கும் நற்பணி செய்திருந்ததனால் அவரை தாவீதின் நகரில் அரசர்களுக்கு அருகே அடக்கம் செய்தார்கள். ஆனால் யோயாதா இறந்த பின் அரசர் தம்மை பணிந்து நின்ற தலைவர்களின் சொற்களுக்கு இணங்கினார். அதனால் அவர்கள் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரின் இல்லத்தை புறக்கணித்து அசேரா கம்பங்களையும் சிலைகளையும் வழிபட்டார்கள். அவர்கள் செய்த இப்பாவத்தின் பொருட்டு யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் இறைவன் கடுங்கோபம் கொண்டார். அவர்கள் தம்மிடம் மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் அவர்களிடம் இறைவாக்கினர்களை அனுப்பினார். அவர்களும் மக்களை கண்டித்தார்கள்.
மக்களோ இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. அப்போது கடவுளின் ஆவி குரு யோயாதாவின் மகன் செக்கரியாவின் மேல் இறங்கியது. அவர் மக்கள் முன் நின்று அவர்களை நோக்கி, இதோ கடவுள் கூறுகிறார், ஆண்டவரின் கட்டளைகளை நீங்கள் மீறுவதேன்? அதனால் நீங்கள் வாழ்வில் முன்னேற மாட்டீர்களே. ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததால் அவரும் உங்களை புறக்கணித்துள்ளார் என்று கூறினார். அவர்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் ஆணைக்கேற்ப ஆண்டவரின் இல்லத்து மண்டபத்தில் அவரை கல்லால் எறிந்து கொன்றார்கள். அவர் தந்தை யோயாதா காட்டிய பேரன்பை மறந்து அரசர் யோவாசு செக்கரியாவை கொல்ல செய்தார். அவர் இறக்கும்போது, ஆண்டவர் இதை கண்டு பழி வாங்குவாராக என்றார். யோவாசின் இறப்பு. அடுத்த ஆண்டு சிரியாவின் படையினர் அவருக்கு எதிராக வந்து யூதாவிலும் எருசலேமிலும் புகுந்து மக்களின் எல்லா தலைவர்களையும் கொன்றழித்தனர். கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் தமஸ்கு மன்னனிடம் அனுப்பி வைத்தனர். சிரியர் மிக சிறு படையுடன் தான் வந்தனர். இருப்பினும் தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை யூதா மக்கள் புறக்கணித்ததால் ஆண்டவர் அவர்களது பெரும் படையை சிரியரின் கையில் ஒப்படைத்தார். அவர்கள் யோவாசை தண்டித்தார்கள். கடுமையாய் காயமுற்ற நிலையில் யோவாசை சிரியர் விட்டு சென்றனர். அவருடைய அலுவலர்களோ அவருக்கெதிராக சதி செய்து குரு யோயாதாவின் மகனின் இரத்தப் பழியின் பொருட்டு அவரது படுக்கையிலேயே அவரை கொன்றார்கள். இவ்வாறு அவர் இறந்தார். தாவீதின் நகரத்தில் அவரது சடலத்தை அடக்கம் செய்தார்கள். ஆயினும் அரசர்களின் கல்லறைகளில் அவரை அடக்கம் செய்யவில்லை. அவருக்கெதிராக சதி செய்தவர்கள் அம்மோனியலான சிமையாத்தின் மகன் சாபாத்தும் மோவாபியலான சிம்ரித்தின் மகன் யோசபாத்தும் ஆவார்கள். யோவாசின் புதல்வர் பற்றியும் அவரை குறித்த பல இறைவாக்குகள் பற்றியும் கடவுளின் இல்லத்தை அவர் வலுப்படுத்தியது பற்றியும் அரசர்களின் ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அவருக்கு பின் அவருடைய மகன் அமட்சியா அரசனானான்.